லாஸ்ட் இயர் சங்கராந்திக்கு வெங்கடேஷ், ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சு ரிலீஸ் ஆன சங்கராந்திக்கு வஸ்துனம் படத்தை டைரக்ட் பண்ண அனில் ரவிபூடி இந்த வருஷம் சங்கராந்திக்கு சிரஞ்சீவி, நயன்தாரா நடிச்ச மனசங்கர வரப்பிரசாத் காரு அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கிறார். அனில் ரவிபூடி இந்த 2 படங்களை தவிர்த்து F2, F3, பகவந்த் கேசரி போன்ற படங்கள்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. தளபதி விஜய் நடிச்சு கடைசி படமா ரிலீஸ் ஆக போற ஜனநாயகன் படம் அனில் ரவிபூடி டைரக்ட் பண்ண பகவந்த் கேசரி படத்தோட ரீமேக்னு சொல்றாங்க. இப்போ மனசங்கர வரப்பிரசாத் காரு படத்துடைய கதை என்னன்னா, டெல்லியில ஒரு இன்டெலிஜென்ட் செக்யூரிட்டி ஆபீசரா இருக்கிறாரு சிரஞ்சீவி. அவர் ஒய்ஃப்ட இருந்து சில காரணங்களால டைவர்ஸ் வாங்கி குழந்தைகிட்ட இருந்து தனியா வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த நேரத்துல ஒரு பெரிய பிசினஸ் மேக்னட்டா இருக்கக்கூடிய நயன்தாரா அப்பாவை அவர் காப்பாத்துறதுக்காக செக்யூரிட்டி ஜாப் பண்றதுக்கு அங்க போறாரு. போன இடத்துல அவர் நயன்தாராவும் அவர் குழந்தைங்க கூட சேர்ந்தாரா அப்படிங்கறதா இந்த படத்துடைய கதையா பாத்தீங்கன்னா, இந்த படத்துல எதுவும் புதுசா இல்லாட்டியும் இந்த படம் எங்கேயுமே போர் அடிக்காம தான் போகுது. இந்த படத்துடைய பெரிய பிளஸ் பாயிண்டா எனக்கு பட்டது படத்துடைய என்டர்டெய்னிங் ஃபேக்டர். பர்டிகுலரா சிரஞ்சீவி கேரியர்ல 2005, 2007க்கு அப்புறம் பெரிய ஹிட்ஸ் எதுவுமே கிடையாது. அதாவது சங்கர் தாதா ஜிந்தாபாத் படங்களுக்கு அப்புறம் நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்துச்சு. எல்லாம் சரி பண்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னரா இந்த படம் வந்து சேர்ந்திருக்கு. இந்த படத்துல சிரஞ்சீவிக்கு அதிகமான மாஸ் சீன்ஸ் எதுவும் இல்லாம நிறைய ஃபன்னி மூமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா கொடுத்திருக்காங்க. நடிப்பை பொறுத்த வரைக்கும் சிரஞ்சீவி இந்த படத்துல எக்ஸிக்யூட் பண்ற காமெடி சீன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நயன்தாரா இந்த படத்துல ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. நயன்தாராவோட அப்பாவா நடிச்ச சச்சின் கேதாக்கரும் நல்ல ஒரு காமிக்கலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆக்டர் வெங்கடேஷ் இந்த படத்துல ஒரு சின்ன கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு. அவருடைய பாடல்களும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுல சிரஞ்சீவியோட ஃபேவரட்டான நிறைய டான்ஸும் நிறைய சூப்பரான ஸ்டெப்ஸும் போட்டிருந்தார். படத்துல இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்டா எனக்கு பட்டது இந்த படத்துல இருந்த ரன் டைம். 2.5 மணி நேரத்துக்குள்ளேயே படம் முடிஞ்சிருது. அதுவும் இந்த படத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. இந்த படத்துடைய குறைகள் என்னன்னா, இந்த படத்துல லாகிங் ஆன ரிப்பீட்டடான ரெகுலர் டெம்ப்ளேட்டட் சீன்ஸ் நிறைய இருக்குது. கதையா பார்த்தோம்னா இந்த படத்துடைய கதை நம்ம தெலுங்கு படங்கள்ல ரெகுலரா பார்க்கக்கூடிய கதைகள் தான். துளசிங்கிற மாதிரி படங்களும் தமிழ்ல விஸ்வாசம் மாதிரி படங்களும் மாதிரி இருந்துச்சு. ஃபேமிலி, காமெடி, சாங்ஸ், டான்ஸ்னு பேக்கேஜ் பண்ணதுனால இந்த படம் ஒரு டீசென்டான என்டர்டெய்னரா இருக்கு. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாம போர் அடிக்காம ஒரு சிரஞ்சீவி படம் பார்க்கணும்னா நீங்க இந்த படம் பார்க்கலாம். இந்த படம் இப்ப ZEE5ல அவைலபிளா இருக்கு.